ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 31வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்து வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹேண்ட்ஸ் அவதாரம் இம்மோர்டல் கிங்காக ரெக்ரெஷன் ஆயிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸும் சண்டை போடுற மாதிரி நடிச்சு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸை காப்பாற்றி அங்கேருந்து தப்பிச்சு போட்டுருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அவனோட கர்மா ஷாப் ஓபன் பண்ணி அவனோட இனிஷியல் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண போயிருப்பான். அங்க வந்து 1.6 மில்லியனுக்கு மேல கர்மா பாயிண்ட் இருந்திருக்கும். அவனுக்கு வந்து கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவோ என்னது கஸ்டமைசேஷனா அப்படின்னா இது வீடியோ கேம் மாதிரியே அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் கஸ்டமைசேஷன்ல எனக்கு 2 ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்னு அவதார் கிரியேஷன், இன்னொன்னு அவதார் எடிட். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் அவதாரை கிரியேட் பண்ணும் போதே அதோட பவரை எடிட் பண்ண முடியும். அப்புறம் இந்த அவதார் எடிட்டர் ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நான் கிரியேட் பண்ற அவதாரை ஃபுல்லா என்னால மாடிஃபை பண்ண முடியும். அந்த அவதாரோட அப்பீரியன்ஸ், அப்புறம் அதோட ஸ்டாக், அதோட ஸ்டாமினா எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த அவதார் கிரியேஷன் ஸ்கில்லை வச்சு புதுசா ஒரு அவதாரை கிரியேட் பண்ணலாம். இந்த டைம் நான் கிரியேட் பண்ற அவதார் பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்றான். அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு மேல் அவதார் வேணுமா இல்ல ஃபீமேல் அவதார் வேணுமான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னது என்னால ஜெண்டரை சேஞ்ச் பண்ண முடியுமா? சரி டே, அப்புறம் என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க, நான் என்னோட கியூரியாசிட்டியாக தான் இதை ட்ரை பண்ண போறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டத்தில் அன்அவைலபிள் அப்படின்னு வருது. நம்ம ஹீரோவோ என்னது என்னால் கிரியேட் பண்ண முடியாதா, அப்புறம் எதுக்கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்ட்டு, அப்புறம் இது என்னதுடா புதுசாக ஏதோ மீடியம் அப்படின்னு கேட்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட சிஸ்டத்தில் இருந்தோம் மீடியம் செலெக்ஷன், நீங்கள் ஒரு அவதாரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோவோ என்னது மீடியமா, இப்போ நான் எந்த ரேஸில் அவதாரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் ஏன் சிசிலி கொடுத்த அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பிரான்ச்சை வச்சு அவதாரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்த அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்சை போய் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சின்ன பீஸை வச்சு நான் இப்போ எல்ஃபை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச் ஃபவுண்ட் ஆயிருச்சு. இப்போ நீங்க கிரியேட் பண்ற அவதாரோட ரேஸ் ஒரு எல்ஃப் அப்படின்ட்டு அவதார் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் சூப்பரா எல்ஃபை கிரியேட் பண்றது இவ்வளோ ஈஸியா, சரி இப்போ இந்த அவதாரை கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு நல்லா எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறமேட்டுக்கு நல்ல பெரிய கை இருக்கணும். அப்புறம் எல்ஃபுக்கு எலமெண்டல் பவர் இருக்கும் தானே, அதையும் இப்ப செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நேச்சர் அஃபினிட்டியே கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த அவதாரோட பேரு ஹாரிஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் இந்த அவதாரோட பேரு ஹாரிஸ். அப்புறம் இதோட யூனிக் ஸ்கில் என்னன்னா, இது வந்து வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சைல்டு. அப்புறம் இந்த அவதாரோட ரேஸ் என்னன்னா, இது ஒரு எல்ஃப். அப்புறம் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அவதார் வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சைல்டு அப்படிங்கிறதுனால நேச்சுரல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் போடுறா சக்கா, இப்போ என்னோட அவதார் எல்ஃபா, அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம எல்ஃப் அவதாரம் இந்த இடத்துல எனக்கு ஏதோ அன்பிளசண்டா ஃபீல் ஆகுது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஒரு நிமிஷம், ஒருவேளை நம்ம ஹாரிஸ் அவதாருக்கு நம்ம ஹேண்ட்ஸோட டார்க் மேஜிக் ஒத்துக்கலையோ? ஆமா, இல்ல எல்ஃபுக்கும் டார்க் மேஜிக்கும் ஆகாது தானே, அட இதை எப்படா மறந்தான் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு மைண்ட் அப் ஸ்கில் கூட இப்போ ஒர்க் ஆகலையாட்டுங்குது. அது மட்டும் இல்லாம நம்ம புது அவதாரம் எல்ஃப், அதுக்கு டார்க் மேஜிக் ஒத்துக்காது. கொஞ்ச நேரத்தில் நான் புதுசா கிரியேட் பண்ண பிராண்ட் நியூ அவதார என்னோட முட்டாள்தனத்தால இழந்திருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹாரிஸ் அவதாருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். அப்புறம் இவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு புக்கை எடுத்து இது தாண்டா கரெக்டான டைம், இப்போ இந்த லெஜெண்டரி மெர்சனரி கிங்கோட கதை கேட்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஓனாய் மாதிரி காட்டுறாங்க. இது ஒன்றும் ஓனாய் இல்ல, இது நம்ம ஹார்லி அவதார் தான். நம்ம ஹீரோவும் ஏதோ ஓனாயில செஞ்ச ஒரு சொட்டர் மாதிரி எடுத்து மேலே போட்டுக்கிறான். அங்க இருக்க லேடியும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படி இது நல்லா இருக்குதா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹியூபர்ட் இதை எனக்காக தான் பண்ணான். அப்புறம் அவன் வேற இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அப்புறம் இந்த ஆஸ்டைன் சிட்டில இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். அந்த ஷாப்ல ஹியூபர்ட்டுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எவன் பிரச்சனை கொடுத்திருந்தாலும் சரி அவனுங்களுக்கு நானே நேரா போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு அங்க நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப அங்க 2-3 பேர் ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தனும் யாரா இவன் இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டை போட்டுட்டு காமெடி பீஸாட்டம் போயிட்டு இருக்கிறான். அப்புறம் இவங்கிட்ட எந்த ஒரு டேட்டும் இல்லையாட்டுங்குத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவனுங்க என்ன பத்தியா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு அவனுங்களை திரும்பி பார்க்கறான். அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தனும் ஆமாண்டா இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்கெல்லாம் அந்த சவுத் சைட்ல இருந்து தான் வந்திருப்பானுங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் இந்த முட்டா பையன் அந்த சவுத் சைட்ல இருந்தா வந்தானா அப்படின்னா இவன் ஒரு டம்மியா தான் இருப்பான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் எந்த டவுட்டும் இல்ல, கன்ஃபார்மா என்ன பத்தி தான் பேசிக்கிறானுங்க அப்படின்ட்டு அவனுங்க கிட்ட போய் டெரரா டே உங்களுக்கு என்ன வேணும், தேவையில்லாம இதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல அவனுங்களை மிரட்டுறான். அப்ப அங்க இருக்கிறவனும் பயந்துட்டு அது
வந்து அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே முட்டா பசங்களா என்ன தைரியம் இருந்தா எங்க சவுத் ரீஜியனை பத்தி தப்பா பேசுவீங்க, உங்களுக்கு எங்களை பத்தி தெரியாதா, எங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படின்ட்டு அவனுங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆயிட்டு அதில் இருக்கிற ஒருத்தனும் ஒரு கட்டையை எடுத்து இந்த நான்சென்ஸுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியல நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அவனோட கையை வச்சு தடுத்துட்டான். பார்த்தா அந்த கட்டையே உடஞ்சு போச்சு. அங்க இருக்கிறவனும் இங்க என்னடா நடக்குது, என்னோட அந்த வெப்பனை இவனோட வெறும் கையிலேயே உடைச்சிட்டான், இவன் யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இப்ப என்னடா பண்ண அப்படின்னு அவனை டெரரா பார்த்துக்கிட்டு இவனுங்கெல்லாம் சவுத் சைட்ல இருக்க ஒரு வாரியர்ஸ் அடங்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னா என்னால இவனுங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸா மாத்த முடியும், இந்த பிளான் மட்டும் கரெக்டா போனுச்சுன்னா நான் தான் இந்த சவுத் சைட்ல ஒரு ஹீரோவா இருப்பேன். அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்பவே ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு கம்பெனியனா இருப்பானுங்க. இதுதான் என்னோட சான்ஸே, நான் ஒரு உண்மையான சவுத்தன் வாரியரா மாறுறதுக்கு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ இதை பிளான் போடுறான். அப்ப அங்க இருக்கிறவனும் நம்ம ஹீரோட டே இந்த மாதிரி கிளாத் எல்லாம் நீ ஃபெஸ்டிவலுக்காக சேவ் பண்ணி வைக்கணும், டெய்லியும் போட்டுட்டு சுத்தக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே பைத்தியம் இதுதான்டா இப்ப ஃபேஷனு, நான் டெய்லி இதை தான் போட்டுட்டு சுத்துவேன் அப்படிங்கிறான். அவனுக்கும் கோவம் தலைக்கேறி மண்டை சூடாகி டே பைத்தியக்காரா உன்னோட முட்டாள்தனத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், நான் உன்னை சவுத் அண்ட் டியூயலுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது சவுத் அண்ட் டியூயலா, சரி ரைட்டு, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க 3 பேரும் ஒன்னா வந்து என் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு டே பைத்தியக்காரா நாங்க 3 பேரும் சவுத் அண்ட் வாரியர்ஸ், இந்த மாதிரி நாங்க 3 பேரும் வந்து சண்டை போட்டா எங்களோட ஹானர் தான் போகும், ஒழுங்கா 1v1க்கு வாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உங்க ஹானர் குறையுமா, சரி அப்படின்னா என் கூட 2 பேரும் சண்டை போடுங்க, இன்னும் ஒருத்தன் நின்னுட்டு இந்த சண்டையை வேடிக்கை பாருங்க, ஏன்னா அப்பதானே மீதி இருக்க இன்னொருத்தன் நான் அடிச்சு போற 2 பேத்தையும் பாத்துக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆளு வேணும், அதையும் நானா பண்ணிட்டோம், உங்களை நீங்க தான் பாத்துக்கணும், யாரு நின்று வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் இந்த பைத்தியக்காரனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவனுங்க 3 பேரும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க வரீங்களா நான் வரட்டுமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டே ஒரே புகை மூட்டத்தோட இருக்குது. அங்க 2 பேரும் மட்டையாயிட்டானுங்க. இன்னொரு குள்ளா கட்டிட்டு இருந்தவனும் இங்க என்னடா நடக்குது, நீ என்ன ஜோக் ஏதாவது பண்றியா, நீ வந்து சவுத் அண்ட் வாரியர் ஒன்றும் இல்ல, அப்படி சவுத் அண்ட் வாரியரா இருந்தா எப்படா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஒன்னும் சிங்கிள் வாரியர் பிராண்ட்ல இல்ல தானே அப்படின்னு கேக்குறான். சிங்கிள் வாரியர் பிராண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிளப் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் ஆமா நான் இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, இப்ப இவனை எப்படி சமாளிக்கிறது, சரி இருக்கவே இருக்கு நம்ம வழி அதை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்ட்டு மை பிரதர் நானும் சவுத் அண்ட் வாரியர் தான், ஆனா என்ன எந்த ஒரு பிராண்ட்லயும் நான் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளாவும் என்னது காரணமா, என்னடா காரணம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் பிரதர் அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ட்ரைப்ல அடுத்த சீஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டியூயல் மேட்ச் நடந்துச்சு, அந்த டியூயல்ல நாங்க தான் ஜெயிச்சோம், அதுல கலந்துட்டது யாருன்னா என்னோட அப்பா, என் அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அவர்னால எங்க ட்ரைப் அன்னைக்கு ஜெயிச்சோம், அப்புறமேட்டுக்கு அந்த ட்ரைபோட சீஃபும் என்னோட அப்பாவுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம ட்ரைப் வழக்கப்படியே நீ ஜெயிச்சிட்ட, நீ கேட்கிற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்ப என்னோட அப்பாவும் நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன், என்னோட விஷயம் நான் இப்ப கேட்க போறேன் சீஃப், நான் உங்க டாட்டரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபோட பொண்ணும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப, உனக்கு கொடுத்த ஒரு விஷயம் நீ இப்படி தப்பா யூஸ் பண்ற, எதுக்குடா நம்ம ட்ரைப அவமானப்படுத்துற அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் நான் ஒன்னும் நம்ம ட்ரைப அவமானப்படுத்தல, எனக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னா நீ நம்ம ட்ரைப்ல இருக்க சீஃபோட பிளட் லைன்ல பிறந்தவில்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபோட பொண்ணும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்பா அந்த முட்டா பையன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த சீஃபும் என்ன மன்னிச்சிரு மகளே, இதை ஏத்துக்க முடியலனாலும் அவன் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அப்ப அவளும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் டே எல்லாரும் அவனை கொல்லுங்க, அவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவை அட்டாக் பண்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து மை டியர் நான் உனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி தரேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோட அம்மா அப்ப பிரெக்னண்டா இருந்தாங்க, அவங்களாலையும் என்னோட ஃபாதர் கூட நின்று சண்டை போட முடியும், ஆனா என்னோட அப்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாரு, அதனால எங்க அம்மாவும் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எங்க அப்பா சாவறது கூட நேர்லயே பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாம ஒரு கேவ்ல வந்து மறைஞ்சிருந்து என்ன வளர்த்தாங்க, அப்புறம் இப்ப அவங்க என் கூட இல்ல, அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இதனாலதான் நான் எந்த வாரியர்ஸ் பிராண்ட்லயும் இல்ல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சா அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் தேம்பி அழுதுகிட்டு ஓ இதுதான் காரணமா, என்ன ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஸ்டோரி, எங்களை மன்னிச்சிருப்பா நாங்க தப்பா புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உன்ன மாதிரி கஷ்டப்பட்ட சவுத் அண்ட் வாரியரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, உனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கா, நீ அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, நாங்க வேற உன்னை புரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கதறி அழுகுறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆஹா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி கதை கட்டி வரதுல என்ன யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறான். நான் கூட நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்துச்சோன்னு கொஞ்சம் நினைச்சிட்டேன், நம்ம ஹீரோ தான் கேடிக்கெல்லாம் கேடியாச்சே, இவனுங்களை வச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியல. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 2-3 சாப்டருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட அடுத்த அவதார் எல்ஃபான்
பண்ணணும்னு கேட்டிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்போ எல்ஃப்ல ஒரு அவதாரை கிரியேட் பண்ணிட்டான். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியல. சரி, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.